பழைய சோறு பிச்சை போடு. போங்க பால், இதெல்லாம் நம்ம பாடுற பாட்டா? என்ன பண்றது, நம்ம கண்டிஷன் அப்படி ஆயி போச்சுடா. பால், உங்களை நம்பி இந்தியாவுக்கு வந்தோம், கட்சியில நீங்க மாட்டுக்கோட்டையில உட்கார வச்சிட்டீங்களே. மாட்டுக்கோட்டாயை பத்தி அவ்வளவு கேவலமா நினைக்காத. தி கிரேட் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த லொகேஷன் இதுதான். தி கிரேட்டஸ்ட் ஃப்ளூட்டிஸ்ட் லார்ட் கிருஷ்ணாவுக்கு பிடிச்ச பெட் அனிமல் இந்த மாடு தான். எங்கடா அறிவாளே? ஏய் ஸ்டாப் ஸ்டாப். யாருமே நீ? எதுக்காக இங்க இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் உருவுற? எங்க இவ்வளவு கோவமா கிளம்பிட்ட? டேய், எங்க அக்கா பொண்ணு உட்கார்ந்தாடா. ஏன் இவ்வளவு நாளா உட்கார முடியலையா? ஃபைல்ஸ் ப்ராப்ளமா? ஏய், வெறுப்பேத்தாத, வயசுக்கு வந்துட்டாடா. ஏஜ் அட்டைன் பண்ணிருக்கா. ஆமா, அதுக்கு நீ என்ன பண்ண போற? சின்ன தம்பி மாதிரி அரைச்ச சந்தனம் அழகு சந்தனம்னு பாட போறியா? ஏய், கிண்டல் பண்ணாத. மொறப்படி அவ உட்கார்ந்ததுக்காக எனக்கு பத்திரிக்கை வரல, அதனால என் மாமன் தலைய சீவ. ஓ மை காட். மாமன் பொண்ண மேரேஜ் பண்றதெல்லாம் ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டு இந்த தேசத்துல ஏகப்பட்ட யூத் சுத்திக்கிட்டு திரியுறானுங்க. அதனாலதான்டா ஜாதியும் ஸ்ட்ராங் ஆகுது, வியாதியும் ஸ்ட்ராங் ஆகுது. என்னடா சொல்ற? நான் சொல்லலடா, டாக்டர்கள் சொல்றாங்க. சொந்த ரத்தத்துல கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுல பிறக்கிற குழந்தைங்க ஊனமா பிறக்கும், வீக்கா பிறக்கும், மக்கா பிறக்கும்னு. அதனால எல்லாரும் காதல் பண்ணி கலப்பு மனம் பண்ணுங்கடா. அப்பதான்டா ஜாதியும் ஒளியும் வியாதியும் ஒளியும். அண்ணா அண்ணா அண்ணா, நம்ம சாதி சனங்கள்லாம் சேர்ந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கண்ணே. அதனால உங்களை கையோட கூட்டு வர சொன்னாங்க. இந்த வெட்டி பயிலுங்க என்னென்ன பேச்சு? வாங்கன்னு போவோம். ஆஹா, இவங்களை திருத்தவே முடியாது போல இருக்கே. சீனு சீனு, என்ன இது? தண்ணிமா? சுடு தண்ணியா பச்சை தண்ணியா? பச்சை தண்ணிமா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சீனுக்கு போய் பச்சை தண்ணி குடுக்கறியே, இத குடிச்சு அவன் குரல் என்ன ஆகுறது? சுடு தண்ணி கொண்டு போய் கொடு. நாளைக்கு அவன் கச்சேரியில பாட வேண்டாமா? தங்கச்சியோட கல்யாணமே அவன் கச்சேரி நம்பிதாப்பா இருக்கு. அம்மா, இது சீனுவுக்கு இல்ல, கேசவனுக்கு. ஓஹோ, இந்த தண்ணி கேசவனுக்கா? சரி சரி, கொண்டு போய் கொடு. ஆமா, அப்புறம் ஏன் அவனை சீனு சீனுன்னு கூப்பிட்டு இருந்த? ஐயா தான் கூப்பிட்டு சொன்னாரு. ஐயா, சீனுவை எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், காணோம். சரி போ. இந்தாப்பா, நீதானப்பா கேட்ட? நான் தான் கேட்டேன். கேட்க கூடாதது கேட்டேன். சீனு. சித்தப்பா சித்தப்பா, என் ஸ்கூல் முழுக்க உன்னை பத்தி தான் பேசுறாங்க. என்ன? உன் பாட்டுனா எல்லாருக்கும் அவ்வளோ இஷ்டம். நெக்ஸ்ட் உங்க சித்தப்பா எங்க பாடுறாரு, அவரை நாங்க பாக்கணும், அவரோட போட்டோ எடுக்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. சித்தப்பா, உங்களால எனக்கு ஸ்கூல்ல பெரிய பேரு. புரிஞ்சுதா? சித்தப்பா சித்தப்பா, நான் ஒண்ணு கேப்பேன், நீங்க செய்வீங்களா? என்ன? எனக்கும் உங்க மாதிரியே பாடகனா வரணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு பாட்டு கத்து கொடுப்பீங்களா? என்னையா உனக்கு பாட்டு கத்து கொடுக்க சொன்ன? ஆமா. ஆஹா, இன்னைக்குதான் எனக்கு முதல் அவார்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. அவார்டா? என்ன சொல்றீங்க? நானு உன்னை விட சின்ன பையனா இருந்தப்ப உங்க அப்பால அவர் தான் எனக்கு குருவா இருந்து பாட்டு சொல்லி கொடுத்தாரு. இப்போ அவர் பையனுக்கு நான் குருவா இருந்து பாட்டு சொல்லி கொடுக்கறதுன்னா அதானே எனக்கு அவார்டு. வா வா உட்கார். முதல்ல உனக்கு எதுக்குடா பாட்டு? வாடா. படிடா படிடா, படிப்ப காணோம், பாட போயிட்டாங்க. அண்ணே, இத்தனை நாள் தான் ஆசை உனக்கு எங்க இருந்தா வந்தது? பாட்டம் பாட்டு பாட்டு வேண்டாம், உனக்கு பாட்டு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், பாட்டு வேண்டாம். அவன் சங்கீதம் கத்துக்கிறது எனக்கு பிடிக்கல. அவனுக்கு என்ன கத்து கொடுக்கிறது எனக்கு தெரியும். போதும், சங்கீதம் என்னோட போதும், அது அவனுக்கு தேவையில்லை. சங்கீதம் உன்னோட போதுமா? பார், அவன் உன் புள்ள, உன் ரத்தம். இப்ப அவன் ஆரம்பிச்சதே லேட்டு. இத பாருங்க, என் காலம் வேற, அவன் வாழ போற காலம் வேற. அவன் ஏதாவது கம்ப்யூட்டர் படிச்சாதான் அவன் எதிர்காலத்துக்கு நல்லது. சங்கீதம் அவனுக்கு தேவையில்லை. எந்த குடும்பத்துல இருந்துகிட்டு அவனுக்கு சங்கீதம் தேவையில்லைன்னு நீ சொல்ற? இந்த குடும்பத்துல இருந்து என் புள்ள சங்கீதம் தான் கத்துக்கணும்னா இந்த குடும்பத்துல நான் இல்ல. என்னடி பாக்குற? இந்த குடிகார புருஷனை நம்பி எங்க போறதுன்னு பாக்குறியா? நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். எனக்கு என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம். கேசவா, நீ குடிக்கிறியா? ஆமா, நான் குடிச்சதாலதான் என்னால பாட முடியாம போய் என் மார்க்கெட்டு போச்சு. போதுமா? சங்கீத வித்வான் ராஜமாணிக்க பிள்ளையோட பேர வரதராஜ பிள்ளையோட மகன் ஒரு குடிகாரனா? என்னால நம்ப முடியலப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும் தாத்தா. அண்ணே,
ஆனா இப்போ என்னென்ன நடந்து போச்சு? நீங்க நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நிமிஷத்துல விட்டு எடுத்து பிடிச்சிடலானே. அதான் விடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் பிடிச்சிட்டீங்களே. மொத்தத்துல ஒன்ன நான் பிடிச்சிட்டேன்டா. இங்க வர்ற உன் கோபம் உன் பொண்டாட்டி மேல புள்ள மேல, ஏன் இந்த வீட்டு மேல கூட கிடையாதுடா, சீனு மேல, சீனுவோட வளர்ச்சி மேலடா. தாத்தா யார பத்தி என்ன பேசுறீங்க? அண்ணன் போய் என்ன தாத்தா புரியாம பேசுறீங்க? அன்னைக்கு முத கச்சேரிக்கு அந்த சபாக்காரங்க என்ன புக் பண்ண வந்தப்ப சந்தோஷம் தாங்க முடியாம சாமி ரூமுக்கு போய் எனக்காக வேண்டிக்கிட்டாரு. இவரை பார்த்தா என் மேல பொறாமப்பட்டாருன்னு சொல்றீங்க. எங்க அவனை இல்லன்னு சொல்ல சொல்லு பாப்போம். அவர் என்ன சொல்றது? நான் சொல்றேன். அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். நீங்க என்ன சும்மா என்ன தெரியும்? என்ன இல்ல அன்னைக்கு உனக்கு வந்த அட்வான்ஸ் நான் வாங்காம பூஜை ரூம்குள்ள போனதே அது நீ வாங்குறியா வாங்கலையான்னு பார்க்கத்தான். நீங்க தானே வாங்க சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். ஆனா நீ அவங்க கிட்ட என்ன சொல்லிருக்கணும்? என்ன பணம் கொடுத்து புக் பண்ண வந்திருக்கீங்களே, எங்க அண்ணன் ஊமை ஆயிட்டாரா இல்ல பாட மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னாரன் ஒரு வார்த்தையாவது கேட்டியதா? இந்த அண்ணனை குடிகாரன் சொன்ன உடனே ஒருத்தனை போட்டு அடிச்ச, உன் அண்ணன் பாட்டு ஒப்பாரி மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே இன்னொருத்தனை போட்டு அடிச்ச. உன் அண்ணனை புக் பண்ண வரல, உன்னைத்தான் புக் பண்ண வந்த அந்த சபாக்காரன் சொன்னானே, அவனை என்ன பண்ண? ஒரு வார்த்தை கூட பேசாம அவன் கொடுத்த பணத்தை கை நீட்டி வாங்கின. இந்த அண்ணனை விட உனக்கு பணம் பெருசா போச்சு இல்ல? அண்ணன் பாசத்தை பண ஆசை முழுங்கிடுச்சு இல்ல? சொல்லிடும், சொல்லு. உன்னால பதில் சொல்ல முடியல. ஒரு தடவை நான் சறுக்கிறது உண்மைதான். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து எனக்கு சமாதி கட்டிட்டீங்கல்ல. அண்ணன் நாம் நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க. நான் என்னைக்குமே கற்பனை பண்ணி பார்க்காத மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. நானா உங்களை ஒதுக்கிட்டு பாடணும்னு நினைப்பேன். அண்ணன் நீங்க தானே எனக்கு எல்லாம். என் குரு, என் வழிகாட்டி, என் தெய்வம். ஐயோ, உங்க மேல நான் என் உயிரைய வச்சிருக்கேன். நானா உங்களை அண்ணே அண்ணே நான் எப்பவும் உங்க கூட இருக்கணும், நீங்க எப்பவும் என் கூட இருக்கணும்னு தானே உங்க மனசுக்கு பிடிச்சவங்க பேரை பச்சை குத்திக்கலான்னு சொன்னப்ப நீ பாருங்க, உங்க பேரை தானே நான் பச்சை குத்திக்கிட்டேன் பாருங்கண்ணே. நானா உங்களை ஒதுக்கிட்டு பாடணும்னு நினைப்பேன். ஆனா ஒரு விஷயம், என்னைக்கு உங்க மனசுல உங்களை ஒதுக்கிட்டு நான் பாடணும்னு நினைச்சேன்னு தோணிச்சோ, இனிமே நான் பாடக்கூடாது, பாட மாட்டேன். இனிமே நீங்க தான் பாடணும். உங்க பாட்டத்தான் எல்லாரும் கேட்கணும். எனக்கு நீங்க தானே தெய்வம், எனக்கு நீங்க தான் முக்கியம். எப்படி அப்பா மங்களம் பாடி பாடுறத நிறுத்தினாரோ, இன்னைக்கு நான் எனக்கு நீங்க தானே முக்கியம், நீங்க தான் முக்கியம். அப்பா 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 அழாதீங்கப்பா. அப்பா 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 அழாதீங்கப்பா. நான் பாட்டு கத்துக்க மாட்டேன்ப்பா, நான் நல்லா படிக்கிறேன்ப்பா. அப்பா அப்பா அழாதீங்கப்பா. அப்பா என்னங்க இது, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. மாமா மாமா சீனு மங்களம் பட போயிருக்க, போய் ஒரு தடுத்து நிறுத்துங்க மாமா. மாமா என்னங்க, உங்க ரெண்டாவது பிள்ளைதான் வேணும்,
மூத்த பிள்ளை சின்னு அடிக்கடி சொல்வீங்களே, அவனை நிறுத்த சொல்லுங்க. அவன் மங்களம் பாட போறான், அவனை தடுத்து நிறுத்துங்க. இனிமேல உன் பாட்டு எடுப்படாது. இப்ப எல்லாம் பசங்க உன் தம்பி பாட்டு தான் கேக்குறாங்கன்னு சொன்னால, இனி எனக்கு என்ன இருக்கு? இத்தனை நாளா உங்க தம்பிக்கு பொறுப்பு வரணும்னு சொன்னீங்க. அவனுக்கு பொறுப்பு வந்துருச்சு, ஆனா உங்களுக்கு போயிடுச்சே. ஜபார், இந்த குடும்பத்தோட பாரத்தை யாராவது ஒருத்தர் தான் சுமக்கணும். நேத்து வரைக்கும் அதை நான் சுமந்துட்டு இருந்தேன், இனி என் தம்பி சுமக்க போறான். அதுதான் அவர் என்ன விட பெரிய பாடகன் ஆயிட்டாரே. இத்தனை வருஷம் எனக்கு வாசிச்சிட்டு இருந்த உன் அப்பனும் மாமனும் இன்னைக்கு அவனுக்கு மார்க்கெட் வந்தவன அவன் பின்னாடி போல. அதுதாண்டி உலகம், அதுதான் உலகம். எப்படியோ என் தம்பி பெரிய ஆள் ஆயிட்டான், எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை தான் இப்படி பகல்லையே கொண்டாடிட்டு இருக்கேன். இது சந்தோஷம் இல்லைங்க. பின்ன இதுக்கு பேர் என்ன? சொல்ல, இதுக்கு பேர் என்ன? என் தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா என்னை விட சந்தோஷப்படுறவன் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே உங்க தம்பி மேல பொறாமைப்படுறீங்க. பொறாமையா? எனக்கா? என் தம்பி மேலையா? எனக்கு உங்களை நல்லா தெரியுங்க. உங்க தம்பி வேற ஒரு உத்தியோகத்துக்கு போய் பெரிய ஆளா இருந்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு போட்டியா உங்க இடத்தை பிடிச்சதுனால உங்களுக்கு பொறாமை. என்னது? என்ன சொன்ன? உங்க தம்பி மேல உங்களுக்கு பொறாமை, அவன் வளர்ச்சி மேல உங்களுக்கு பொறாமை, உங்களுக்கு ஈகோ ஈகோ ஈகோ. பொறாம உள்ள எந்த மனுஷனும் தனக்குள்ள இருக்கிற ஈகோவை காட்டிக்க மாட்டாங்க. உண்மையிலே உங்க தம்பி மேல உங்களுக்கு பொறாமை இல்லைன்னா இது வரைக்கும் ஒரு வார்த்தை திட்டாத நீங்க இன்னைக்கு என்ன கை நீட்டி அடிச்சுப்பீங்களா? அது காரணம் என்ன? உங்களை பத்தி நான் சொன்ன உண்மை அதான். மாதவி, வண்டி வந்தாச்சு, கச்சேரி முடிஞ்சவங்களா வந்துட்டாங்க. நான் போய் அறுத்து எடுக்கணும். அவங்க முன்னாடி இப்படி காட்டிக்காதீங்க. அடி தூள், சீனு கச்சேரியில தூள் கிளப்பிட்டா. மாதவி சீக்கிரம் வா, என் புள்ள வந்துட்டான். சுத்து சுத்து, நல்லா சுத்து. ஏகப்பட்ட திருஷ்டி. ஒன்னா ரெண்டா, ஊரே நம்ம புள்ள மேல கண்ணு வச்சிருக்கு. வாடா ராஜா, வா வா வா. என் பேரை எப்படிடா பாடனா? அதை ஏன் கேக்குறீங்க? இது வரைக்கும் இவங்க அப்பாவுக்கு வாய்ச்சிருக்கேன், இவங்க அண்ணனுக்கு வாய்ச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இவனுக்கு வாய்ச்சா மாதிரி வேற யாருக்கு நான் வாய்ச்சதே கிடையாது. உண்மையை சொல்ல போனா இவங்க அப்பாவையும் அண்ணனையும் விஞ்சிட்டா போங்க. ஏன் சிஷியனாச்சடா? ஆமா, எங்க உன் புருஷன் கேசவன்? அவருக்கு காலையில இருந்து தலைவலின்னு மருந்து சாப்பிட்டு ரூம்ல படுத்திருக்காரு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா? கச்சேரியில எல்லாரும் என்ன ரொம்ப பாராட்டினாங்க. உங்களுக்கு செய்யற மரியாதை மாதிரியே எல்லா மரியாதையும் எனக்கும் செஞ்சாங்க. உங்களுக்கு மட்டும் உடம்பு நல்லா இருந்தா நீங்க எங்கேயா படுத்திருப்பீங்க? கச்சேரியில இருந்து வர என்ன வரவேற்க முதல்ல நீங்க தானே இருந்திருப்பீங்க. இந்த மரியாதை எல்லாம் உங்களுக்கு தானே, எல்லா பெருமையும் உங்களுக்கு தானே. ஓய்வு எடுத்துக்கங்க, ஓய்வு எடுத்துக்கங்க. நீதான் என்ன ஓய்வெடுக்க வச்சிட்டியே சீனு. இத்தனை நாள் பொறாம என் கண்ணை மூடி இருந்தது. இன்னைக்கு உன் பாசம் என் கண்ணை திறந்துடுச்சு. இத்தனை நாள் நான் என் உயிர் மேலே பொறாமப்பட்டிருக்கேன். நான் வெறும் பொணம் தான் சீனு, என்ன மன்னிச்சு. அண்ணே, என்ன எனக்கு முறையா நீ தட்சணை வச்சு என்ற குருவா ஏத்துக்கிட்டு
நீ இனி பாடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த அண்ணனுடைய ஆசை. அண்ணே, உங்களுக்கு தட்சணையா நான் என்னையே கொடுக்கிறேன். யோ பொன்னுசாமி, நல்ல அருமையான பால் பாயசமா போடு. எல்லாரும் சந்தோஷமா ஸ்வீட்டா சாப்பிட்டோம். அண்ணனை பத்தி வீட்டுல நான் எப்படி சொல்லுவேன்? ஒண்ணுமே புரியல. சொல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? கண்டிப்பா சொல்லித்தானே ஆகணும். சினு, நாங்கெல்லாம் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கோங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். கேட்காத, இனிமே அவளை பத்தி கேட்காத. என்ன? என்ன சீனு, எங்க போயிருந்த? உன்னை தேட ஆள் வேற அனுப்பிச்சிருந்த தெரியுமா? 3 நாளா நம்ம பயந்துட்டு இருந்த மாதிரி உங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகல. அவர் காசிக்கு தான் போயிருக்காரு. நீ வெளியில போயிருந்த நேரத்துல உனக்கு ஒரு லெட்டர் வந்தது. உங்க அண்ணதான் எதிர்க்காரு, நான் பிரிச்சு படிச்சிட்டேன். உனக்கு வந்த லெட்டர் நான் பிரிச்சு படிச்சேன், நீ கவலைப்படாத. அப்படியே நீ கவலைப்பட்டாலும் நான் வருத்தப்பட போறது இல்ல. கொஞ்சம் லெட்டர் எடுத்துட்டு வரேன். சீனு, இந்தா உன் அண்ணனோட லெட்டர், படி. என்ன பேயறிஞ்சமா நிக்கிற? படி. அன்புள்ள சீனுவுக்கு அண்ணன் எழுதுவது. உன் பாட்டு பிரமாதம். உன் கச்சேரி கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த லெட்டர் நான் எழுதுறேன். நான் உன் குரலை கேட்டு மெய் மறந்து போயிட்டேன். உண்மையை சொல்லணும்னா என்னை விட உனக்கு தான் அப்பாவோட சாரி அப்படியே கிடைச்சிருக்கு. அதை கேட்ட சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாமத்தான் அவர் எனக்கு போட்ட டாலர் செயினை உனக்கு நான் போட்டுட்டேன். சீனு, இந்த லெட்டரை நீ படிக்கிற நேரத்துல நான் காசியில இருப்பேன். குடிப்பழக்கத்துக்கும் பொறாம குணத்துக்கும் அடிமையானன்னா கங்கையில ஒரு முங்கு முங்கிட்டு வந்தாதான் என் உடம்பும் மனசும் சுத்தமாகும். தங்கச்சி கல்யாணம் நடக்கிற இந்த நேரத்துல இது தேவையா நீ கேட்கலாம். என்ன பண்றது? கல்யாணத்துக்கு வர எல்லாரும் என்ன துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஏதாவது கேட்பாங்க. அதை பார்க்கிற உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனால தான் எல்லா பொறுப்பையும் உன் தலையில சுமத்திட்டு நான் போறேன். என் சார்பில் நீ இருந்து தங்கச்சி கல்யாணத்தை நடத்திடு. உன்னை பார்க்க மறுபடியும் உன் அண்ணன் வரும்பொழுது சுத்தமானவனா பழைய அண்ணனா திரும்பி வருவேன். நான் திரும்பி வந்ததும் நாம 2 பேரும் சேர்ந்து ஒரே மேடையில கச்சேரி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. இப்படிக்கு உன் அண்ணன் கேசா. சீனு, 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 என்னது இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணன் அண்ணன் எழுதின கடைசி லெட்டர். அவரு நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் இது இங்க வந்திருக்கு. இவங்கெல்லாம் அண்ணன் இன்னும் உயிரோட இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் இல்லைன்னு இவங்க கிட்ட இப்படி சொல்லுவேன். இது என்ன கொடுமை? வாய்விட்டா அழ முடியாத அளவுக்கு. இது பாருங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த வீட்டுல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். எப்படி கீதா, எப்படி சொல்லாம இருக்க முடியும்? யார்கிட்ட சொல்லனாலும் அன்னைக்கிட்ட சொல்லணும்ல. கல்யாண மாப்பிள்ளையோட அப்பா பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு என்ன சொன்னாரு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் ரொம்ப சென்டிமெண்ட் பாப்பேன். முதல் தடவை இவனுக்கு பொண்ணு பார்க்க போன வீட்டுல கரண்ட் போனதால கல்யாணம் நின்னு போச்சு. கரண்ட் கட் ஆனதுக்கும் பூனை குறுக்க போனதுக்கும் சகுனம் பாக்குற அந்த மனுஷன் அந்த விஷயத்த கேட்டா கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறம் கோகிலா வாழ்க்கை அவ்வளவுதான். கோகிலா கல்யாணம் நடக்கணும்னு நாம மட்டும் ஆசைப்படல, கடவுளே அப்படிதான் நினைச்சிருக்காரு. அதனாலதான் நாம உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியே மாமா உயிரோட இருக்கும்போது எழுந்த லெட்டரை அவங்க கிட்ட சேர்த்திருக்காரு. கோகிலா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அத்தை, இதே மாதிரி பேட்டர்ன்ல வாங்கினா கோகிலாக்கு நல்லா இருக்கும்னு என் புருஷன் சொல்லியிருந்தாரு. சரிம்மா. சீனு, மணி 9 ஆகுது.
சரியா 10 மணிக்கு பாடியை ஹேண்ட் ஓவர் செய்யறோம்னு சொல்லிருக்காங்க. நீ இப்ப அங்க போலனா பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் எல்லாம் தலைகீழ ஆயிடும். இவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க புறப்படுங்க. சீனு, பாடியை வெளியே எடுத்தாச்சு. மருந்து வச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே நீங்க ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போலாம். என்னால எங்க அண்ணன் பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. என்ன சொல்றீங்க? நான் நடந்த விஷயத்த வீட்டுல சொல்றதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் எழுதின கடைசி லெட்டர் கிடைச்சு அவர் காசியில நல்லபடியா இருக்கிறதா நினைச்சிட்டு வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நாளைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம். அந்த சந்தோஷத்துல இந்த சோகத்தை நான் எப்படி கொண்டு போக முடியும்? அப்ப வெளியே எடுத்த உங்க அண்ணனோட உடம்ப என்ன பண்ண போறீங்க? எங்க அண்ணன் அடிக்கடி சொல்வார், எங்க அப்பாவை எரிச்ச அதே காவேரி கரையில தான் தன்னையும் தகனம் பண்ணணும். அப்ப ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றாருன்னு நினைச்சேன். அது உண்மையாக்கிட்டு போயிட்டார். எங்க அண்ணனுக்கு நானே என் கையாலே எல்லா காரியத்தையும் செஞ்சிடறேன். என்னங்க, என்ன பண்ணீங்க? முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் நானே முடிச்சிட்டேன். எந்த சுடுகாட்டுக்கடா போய் தொலைஞ்ச? வர்றவெல்லாம் சீனி எங்கன்னு ஒன்ன தாண்டா கேக்குறாங்க. டேய், உன் தங்கச்சி உனக்கா காத்திருக்காளோ இல்லையோ, அந்த மேடம் உனக்கா தாண்டா காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டு கல்யாணம் எதுவா இருந்தாலும் அந்த காலத்துல உங்க அப்பா கச்சேரி தான். ஏன் கேசவன் இந்நேரம் இங்க இருந்திருந்தா சும்மா இருந்திருப்பானா? பிச்சு உதறி இருக்க மாட்டா? அவன் என்னடான்னா போயிட்டான். போடா போய் பாடு. பாதி பேர் உன் கச்சேரிக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. போங்க போய் பாடுங்க. என் அண்ணன் உடம்பை எரிச்சிட்டு இருக்கிற நெருப்பு கூட இன்னும் அணைஞ்சிருக்காது. எப்படி பாடுவேன்? சீனு, தூள் கலப்பு. கோத்ராணாம் பிண்ட பிரதானஞ்ச கேசவன் சர்மணாம் கேசவ சர்ப்பயாமி. யாருக்கு இதை செய்யணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? தாத்தாவுக்கு. அப்படியே எங்க அப்பா பேர் சொன்னாங்க. இப்படி எல்லாம் செய்தா எங்க அப்பா செத்துட்டாருன்னு எனக்கு தெரியும். அப்பா காசுக்கு போயிருக்காருன்னு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க அப்பாக்கு என்ன ஆச்சு? எங்க அப்பாக்கு என்ன ஆச்சு? வேணும் வேணும் வேணும். சீனு, சீனு, வேணும் எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்னாலயும் எதையும் மறுக்க முடியல. நானும் அன்னிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு இந்த வீட்டுல வேற யாருக்கிட்டையும் பேசணும்னு தோணல நீ. ஆனா உங்ககிட்ட மட்டும் ஒரே ஒரு வார்த்தை.
என்ன மன்னிச்சிருங்க நீ. கடைசி தடவையா அவர் முகத்தை ஒரே ஒரு தடவை காட்டியிருந்தா நான் பார்த்திருப்பேன்னு நீங்க என்ன கேட்கலாம். ஆனா செத்தவங்களுக்காக வாழ போறவங்க சாக கூடாதுல்ல. அதனால்தான் சீனு, என் வாழ்க்கையில மனைவிங்கிற ஸ்தானம் முடிஞ்சு போச்சு. இனிமே தாய்ங்கிற பொறுப்பு மட்டும்தான். என் மகன் அவரை பத்தி சொன்ன அடுத்த நிமிஷமே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீ எப்படி சீனு அழாம இருக்க? இன்னும் எத்தனை நாள் அழாம இருப்ப? அழுதுரு சீனு, வாய் விட்டு அழுதுரு சீனு. சித்தப்பா, ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க, இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா என்னோட வளர்ச்சிக்கு பின்னாடி என்னோட அண்ணன் தான். என்ன இந்த அளவுக்கு உருவாக்கி விட்டவருக்கு கைமாற நான் என்ன செஞ்சிருக்கேன்? நன்றி கடனா நான் என்ன செஞ்சிருக்கேன்? இதோ அவரோட மகனை உருவாக்கியிருக்கேன். வேணும்? ஓம் கணானான் கணபதா யஷ்பாங் கணபதி. நாளை மாத்துங்க. சீக்கிரம் போடு. இந்தா தாலியை கட்டு. சந்தோஷத்துல எந்த கயிற்றுல கட்டணும்னு தெரியலமா. அம்மா, நீங்களும் மனசு பிடிச்சி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். நோ நோ, என்ன கம்பல் பண்ணாதீங்க. காலையில இருந்து ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? இதோ பாருங்க, ஓடுற ட்ரெயின் முன்னாடி தலையை கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். இதோ நிக்கிறானே, இவன் மூஞ்சில ஆசிட் ஊத்த சொல்லுங்க, நான் ஊத்துறேன். பட் என்ன குளிக்க மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு வாட்டர் அலர்ஜி. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள கல்யாண வயசுல What is that noise? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அந்த பொண்ணை இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல எப்படி காலம் இவ்வளவு பிறக்குது. கரெக்டா சொல்றான்? கரெக்டா சொல்றான். ஜன்னல் ஓரத்துல நின்னு எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறான். அதுக்கப்புறம் அந்த குடுகுடுப்புக்காரன் வாசல்ல வந்து நின்னு கேட்டதெல்லாம் ரிப்பீட் பண்றான். நோ நோ, குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஓ மை காட், விஞ்ஞான உலகத்துல என்ன ஒரு மூட நம்பிக்கை. நடக்க போறதெல்லாம் அவன் சொல்றானா, அப்புறம் எதுக்காக ரேடியோ நியூஸ், டிவி நியூஸ், சேட்டலைட் நியூஸ்? பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு குடுகுடுப்புக்காரனை சாப்பாடு போட்டு வளர்க்க வேண்டியதானே? No, boss. His voice is very interesting. On a watch when he catch when you boss. சண்டை கண்ட போட்டுறாதீங்க. நான் ஏன்டா அவன் கூட சண்டை போட போறேன்? அவன் யூனியன்லாம் வச்சிருக்கான்டா. யூனியனா? பின்ன நாம தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டெப் வச்ச உடனே டிராபிக் ஜாம் ஆச்சு. எதனால? அவங்க நடத்துற ஊர்வலத்தால தான். சோ அவங்க நான் ராங் காட்டினா அவன் என் மேல கேஸ் போட்டுருவான். கேஸ் போட்டா அவ்வளவுதான், என்னுடைய மியூசிக் ஆல்பம் டிலே ஆயிடும்ல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாலும் அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணல. அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நான் சொல்றதுதான் நடக்கும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஓடி வருது. எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் பால் சாம். யாருமே நீ? மை நேம் இஸ் குடுகுடுப்பு. ஓ நைஸ் மீட்டிங் யூ. மீ டூ. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா? எஸ். நான் அதை பார்க்கலாமா? ஓ மை காட், ஹெலன், டேக் a snap of this. What a surprise. ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது. அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி அது எட்ஜ்ல ஆட்டு புழுக்க நினைக்கிறேன் அதை கட்டி வச்சிருக்கான். அதை வச்சு ரைட் லெஃப்ட் ஆட்றான். வாட் a rhythm pattern he is making. That's called C major. Yes, Paul. நம்ம 10 வரல தரது இவன் 3 வரல தரான், Paul. விட்டா உலக மியூசிஷியன் கண்டையில இவன் ஒரு வரல விட்டு ஆட்டுவான் போல இருக்கு. கிரேட் ஃபெல்லோ. இவனை விட்டுற கூடாது. டேக் his baggage. யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்ற? ஐயோ ஐயோ இல்ல நான் ஒண்ணும் சொல்ல. கீதா இரு. நான்டா சீனு சும்மா தமாஷ் பண்ண. விளையாடு கூட நீ ஏமாத்திடுவன்னு மட்டும் சொல்லாத. என்ன தவிர வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணி பாரு. உன்னை கட்டிக்கு வர மூஞ்சில ஆசிர ஊத்திட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். எப்பா நீ என்ன விட பெரிய ரவுடியா இருப்ப போல இருக்கு. எந்த ரவுடி என்னை ஏமாத்தினா நானும் ரவுடியா தான் மாறுவேன்.
ஹே பால், அவன் இன்ஸ்பெக்டர் மறந்துட்டு போயிட்டான். அவன் கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இடியட், அறிவு இருக்கடா உனக்கு? இது ஒரு பெரிய பொக்கிஷம்டா. இது அப்படியே யூஎஸ் எடுத்துட்டு போய் $10,000 சேல் பண்ணிடுவேன். வாங்குவாங்களா? will they buy? why not? டேய், அவன் மூணுலயே கால் வச்சவனா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு போண்டாவை பார்த்து அவன் மிரள்றான்டா. எப்படி? ஏன்னா எந்த இடத்துலயுமே ஓபனிங் வைக்காம எப்படி அவ்வளவு பெரிய உருளைக்கிழங்க உள்ள வச்சிக்கன்னு கேக்குறான்டா. சோ நிச்சயமா அவன் ஏமாந்து வாங்குவான். அவன் சொன்ன நல்ல காலம் நம்மளுக்கு பொருந்துருச்சு. ஐயோ, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டா தெரியுமா? சொன்னதானே தெரியும். ஐயோ, உன்னையே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாவா? இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டாளா? ஐயோ, குழப்பாத சீனு. யாரு? நானும் குழப்ப. எவ்வளவு சொல்லியாவா? சூசைட்? மொத்தத்தில் டெட் அண்ட் பரிட். வெரி குட். இனிமே நான் ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். அட பாவி, ஏன் உயிரோடு இருக்கிற என் பொண்ணை தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றியேடா? நீங்க தானே சொன்னீங்க. அங்க பாருடா, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா பாருடா. எது இதுவா? இதான் நல்லதா வருது. இதுக்கு என்ன? இங்க பாரு. எதை பாக்குறது? அவ கைய. இதுக்கு பேரு கையா? மனசுக்கு பிடிச்சவன் பேரை பச்சை குத்துறன்னு சொல்லி உன் பேரை பச்சை குத்தி வச்சிருக்கா. பிஞ்சு கை. உன் பேரை பச்சை குத்தி பிஞ்சு பிஞ்சு போச்சு. ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட தாங்க மாட்டா. எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கா பாரு. சென்டிமெண்ட். நீங்கெல்லாம் இந்த ரோட்ல போற எவனையாவது கூட்டு வந்துருவீங்க. அவனை வச்சு உங்க கையில பச்சை குத்துப்பீங்க. அதுல இருந்து ரத்தம் குபு குபுன்னு கூட்டம். உங்க முகத்தை பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணி அருவியா வரும். இதெல்லாம் பார்த்து நாங்க ஏமாந்து, ஐயோ பாவம் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சு உங்க கையை பிடிச்சு குடு குடு குடுன்னு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த அம்மன் கழுத்துல இருந்து அந்த தாலியை எடுத்து உங்க கழுத்துல கட்டிடுவோம்னு பகல் கனவு. இதுக்கெல்லாம் நாம செய்ய மாட்டோமா? அதுக்கு நம்ம ஊர்லயே நிறைய மென்டல் கேஸுங்க இருக்கு. அதுல யாராவது கட்டிக்கோ. போத நிறுத்துறா. எல்லா பொண்ணுங்களும் என்னமோ உன்னை கட்டிக்கிறது கியூல நிக்கிற மாதிரி பேசுற. எஸ். என் பொண்ணை தவிர இன்னொரு பொண்ணை நீ கட்டிக்கிறதுக்கு நீ என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குற? நீங்க மட்டும் அப்பா, ஏன் முன்னாடி அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். எச்சோடோ கேட்டு தொலைங்க. ஆள விடுங்க. போயா டவுல். இது பாரு சீனு, நீ எப்போ என் கூடவே இருக்கணும்னு தான் உன் பேரை என் கையில பச்சை குத்திக்கிட்டேன். அப்படியே எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தாலும் நான் ஆசைப்படுறது இவர் தானே. கையில இருக்கிற உன் பேரை காட்டுவேன். அதுக்கப்புறம் எவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பா? ஆஹா, பிளாக் மெயில். என்ன அட்ராக்ட் பண்றதுக்கு கையில இல்ல, மொட்டை அடிச்சு நெத்தியில பச்சை குத்திட்டு வந்தாலும் நடக்காது. ட்ரை எல்லாம் கேள்ஸ்வே. எனக்கும் பச்சை குத்துங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பேரை சொல்லு தம்பி. ஓ ஆமா, மறந்துட்டேன். இங்க வாங்க. கைய காட்டுப்பா. தோ. பாத்தியா, வாய்க்கு வந்த மாதிரி டைலாக் அடிச்சிட்டு அவனும் உன்ன மாதிரியே பச்சை குத்திக்கிறான். அவன் வந்த உடனே யார் பேரை பச்சை குத்தி இருக்கான்னு கேளு. அவன் உன் பேரை குத்தி இருந்தா நிச்சயம் காட்ட மாட்டான். ஆனா வேற யார் பேர் குத்தி இருந்தா நிச்சயம் காட்டுவான். சரி, எவ்வளவு ஆச்சுமா? 20 ரூபா. இதுல 50 ரூபா இருக்கு. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. கேளு கேளு கேளு. குத்திக்கிட்டியா? என்ன? கையில பச்சை குத்திக்கிட்டியா? யார் பேரு பச்சை குத்தி இருக்க? அதே நான் உங்ககிட்ட சொல்லணும். ஆஹா, அப்படின்னா காட்டு. முடியாது. பார்க்காம விட்டுருவேனா? தாதா தொர்த்தே குடி. காட்ட முடியாது. வேண்டாம், முடியாது. சீனு, என்ன சீனு? என்ன சீனு? காட்ட மாட்டேன். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கண்டிப்பா உன் பேரை தான் பச்சை குத்தி இருக்கான். அவர் பேரு என் கையில பச்சை குத்திக்கிட்டேன். ஆனா அவர் எனக்கு தெரியாம என் பேரு அவர் கையில பச்சை குத்திட்டு காட்ட மாட்டேங்கிறாரு. சீனு, அவன் பேரு உன் கையில பச்சை குத்திட்டு இருக்கியா? அது வந்து மனசுக்கு பிடிச்சவங்க பேரை பச்சை குத்திக்கலாம்னு சொன்னாங்க. நான் ஏன் மனசுக்கு பிடிச்சவங்க பேரை பச்சை குத்திக்கிட்டேன். அதான் அது யாரும் யாருக்கும் காட்ட மாட்டேன். காட்ட மாட்டேன். காட்ட மாட்டேமா? ஐயா சினு சினு சினு, என்ன கையில என்ன? அது வந்து வேற. ஓகே, நீ வேற. நோ, யாரும் என்ன கேட்காதீங்க. நான் யாருக்கும் காட்ட மாட்டேன். வேண்டாம். ஓடு ஓடு, உன் கையில இருக்கிற பேரை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்னங்க, நாம இவங்க 2 பேரையும் கல்யாண பத்திரிகையில அடிக்கிறதுக்கு முன்னாடி இவ பேரை அவ கையிலயும் அவன் பேரை இவ கையிலயும் பச்சை குத்திட்டு இருக்காங்க. மொத்தத்துல கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்றாங்க. முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரோட கல்யாணம்.
இவளுக்கு மட்டும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டாங்க, என் கனவெல்லாம் நினைவாயிடும். என்னமோ தெரியல மாதவி, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பெல்லாம் ஒரே வலி. அதான் இப்பெல்லாம் இது இல்லாம உங்களால இருக்க முடியல. வர வர நீங்க ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துக்கூட முடிவு பண்ணிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டேன் ராமாயணத்தை. வா இப்படியே உட்கார் உட்கார். இத கொஞ்சமா குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும் உனக்கு யார் சொன்னது? இது குடிச்சு பழகிறதுக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க மது குடிச்சா மனுஷன் செத்து போயிடுவான்னு. சங்கீதமே ஒரு போதை தான், அதுல மயங்கினவன் நிச்சயத்துல முழுக மாட்டான். குடிக்கணும்னு ஆரம்பிச்ச பிறகு அதிகமா குடிக்காம உங்களால இருக்க முடியுமா? இதோ பாரு மாதவி, நாளைக்கு நடக்க போற கச்சேரி மிகப்பெரிய கச்சேரி. பம்பாயில இருந்து ஒரு பெரிய கேசட் கம்பெனிக்காரன் இத ஸ்பான்சர் பண்ணிருக்கான். கச்சேரி முடிஞ்ச உடனே பாரு, ஓம் புருஷன் எங்கேயோ போக போறான். அந்த மாதிரி ஒரு கச்சேரி நாளைக்கு வச்சுக்கிட்டு நீங்க ஏங்க இதை குடிக்கணும்? நான் என்ன மறக்கிற அளவுக்கா குடிக்கிறேன்? 2 பெக்கு. இத சாப்பிட்டுட்டு ராத்திரில படுத்தன்னா காலையில சரீரமும் சாரீரமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸ்ரீ மகா கணபதி கச்சேரி கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுக்கா. கேசவ ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டு இருக்கான். இன்னைக்கு கச்சேரி எங்க? கிருஷ்ணசாமி சவால. ஐயோ வண்டியில யாரு உட்கார்ந்திருக்கான்னு பாருங்க. ஹாய் பெரிய மாமா. ஏய், நீ ஏன் வண்டியில உட்கார்ந்திருக்க? அண்ணன் தான் காலையில என் ரூமுக்கு வந்து, தம்பி நீ எங்களோட கச்சேரிக்கு வரடான்னாரு. அதான் அந்தாளா? போயிட்டு வரேன் தாத்தா. இருக்கட்டும். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்ப்பா. ஒரு தடவை சண்டை போட்டு உன் கச்சேரியை நிறுத்தினவன மறுபடியும் கூட்டிட்டு போறேங்கிற. போ. இத பாரு கேசவா, அவன் நம்ம கூட வந்தான்டா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஊட்டுக்கட்டையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே உன் தம்பியை நீ நல்லவனா பாக்கணும்னு நினைச்சா திருப்பதி பழனி இப்படி கோயிலுக்கெல்லாம் கூட்டு போ, கச்சேரிக்கெல்லாம் கூட்டு வராத. போத நிறுத்துக்கு பாபா, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு. அவன் தான் யாருக்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கல. அவன் சத்தியத்தை மாத்திரம் நம்பாத, கையால தானே சத்தியம் பண்ணேன்னு சொல்லிட்டு காலால எல்லாரும் எட்டு உதைப்பா. அவன் என்கிட்ட பண்ண சத்தியம் உண்மையா பொய்யா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படி அவன் என்கிட்ட பண்ண சத்தியம் உண்மையா இருந்தா இன்னைக்கு என்ன சோதனை நடந்தாலும் அவன் யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. அதனாலதான் அவனை கூட்டு போறேன். பெரியமாமா, இன்னைக்கு உங்க கூட கச்சேரிக்கு நானும் வரேன். போன தடவை அண்ணனுக்காக சண்டை போட்டா, இந்த தடவை நீ வந்தீன்னு வச்சுக்க உனக்காக ஒரு சண்டை போடுவான். அவன் இனிமே யாருக்காகவும் சண்டை போட மாட்டான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் வாமா. ஏறுங்க வண்டியில ஏறுங்க. ஆமா நீங்க வர. நானும் பெரியமாமா கூட கச்சேரிக்கு வரேன். இது வரைக்கும் அண்ணன் கச்சேரிக்கு கழுத வந்ததில்ல, இதுதான் முதல் தடவை. கடவுளே, இன்னைக்கு நடக்க போற கச்சேரியில எந்த அசம்பாவிதமும் இல்லாம நல்லா நடக்கணும்ப்பா. இந்த ஊர்ல நான் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் வெளியே வந்தாலே 10 பேர் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க தெரியுமா? அப்படின்னு யார் சொன்னது? ஷட் அப். சரி, அப்படி இருக்கும்போது தஞ்சாவூர்ல இருந்து மெட்ராஸ்க்கு வந்து என் பேரை கெடுக்க பாக்குற, ஏன் அவங்க கூட தகராறு பண்ற நீ? நிச்சயமா தெரியணுமா? எஸ். ஓகே, அது ஒண்ணு இல்ல அங்கிள். நான் எங்க கிட்ட 12ஆம் நம்பர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். அவங்க உடனே ஓ அந்த கார்பரேஷன்ல வேலை செய்யறாரு அவர் வீடான்னு கேட்டாங்க. ஆமா அண்ணன். இப்படி நேரம் போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா அந்த கார்பரேஷன் புல்டாக் இருக்கிற வீடு வரும்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அவங்க? புல்டாக். எனக்கு கோவம் வருமா வராதா? அதான் அடிச்சேன். ஏன் ஊருக்கு வந்து பேரை மாத்திட்டீங்களா? அப்படி என்ன சொன்னா? மனுஷன் சைலண்ட் ஆயிட்டாரு. ஜானகி, நம்ம சீவனி எப்பவுமே நியாயமான விஷயத்துக்கு தான் சண்டை போடுறான். அது இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. நாம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். டேய் சீனு, நீ தெருவுல போட்ட சண்டைக்கு என்ன இப்பவே டைவர்ஸ் பண்ணுவார்னு நினைச்சேன். இந்த மனுஷன் நடனா டோட்டலா டைவர்ட் ஆயிட்டாரு. நான் அந்த உண்மையை சொல்லிடுவேன். என்ன உண்மை? ஆனா நாளைக்கு என் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர்கிட்ட நீங்க தனியா இன்டர்வியூ வச்சு கேட்டுக்கோங்க. ஓகே? சபா வண்டி வந்தாச்சு. திருவாங்கடா, வாத்தியங்களை வண்டியில எடுத்து வை. என்னத்தை ஏத்தி என்னத்தை கச்சேரி முடிஞ்சிடும் போ. பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு
பட்டமிட்டு நீ யாடு பள்ளி மனம் போரா. பாத்தியாயா இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மேட்டு பாடிக்கிட்டு வரான் கெட்ட மூதேவி. இது நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான் பரதேசி பையன். வண்டியை நிறுத்து. ஏய், நிறுத்துடா. நிறுத்தியா? வண்டியை நிறுத்துறேன். வண்டியை நிறுத்தியா? நிறுத்தியா வண்டியை? நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குடா. மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. நேத்து ஏன்டா கிளாஸுக்கு வரல? சார் விஷயம் தெரியாதா? நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டார். சார் என்ன பத்தி 1000 கெட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சுறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்னடா பந்த காட்டி மிரட்டுற? சார் பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற. டேய், இவன் எடுத்துக்க. உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கஸ்மாசம் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, இந்த உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்புன படிக்காதவனை கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க. போடா. வா, எடியா வண்டியா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். டீச்சர் கிட்ட என்னடா பேச்சு? அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? ஜனம் ஏன்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்கள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிரீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா வாங்கி வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டேறா நோட்டேறா. தம்பி, நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாளை உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனால தான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ, எப்படி என் கெடுபிடி? அறிவழகா, டீச்சர். உனக்கு அறிவு இருக்கு. ஆமா. ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பார்க்கலாம் டீச்சர். இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ, இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வச்சுக்கணும். சரி டீச்சர். வெச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிச்ச. உனக்கு சுவத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம், இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டுறேன். படித்தறினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் என் எதிரில வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே? நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அப்புறம் எடுத்து கேட்கணும். ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு, நம்ம ஹெட் மாஸ்டர் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க.
அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவன் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கால வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இதைய வண்டி நவர மாட்டேங்குது சார். ஏன் சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கைய மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. வச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண போறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்ப வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா உட்கார போல. ஏன்டா சாயிர? டேய், ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேள்றா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது சார். ஒண்ணு இல்ல சார். சார், பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துருவேன். நடக்கண்டா நடக்கண்டா. அப்படிதான். என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான். முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது. ஆமா, என்ன இது? அரிசி சார், அரிசி. ஐயா இருக்கு அரிசி சார். சத்தியமா அரிசி தான் பாருங்க. ஆமா, அரிசி. ஆமா, எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேட்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி கும்பிட்டு மேல உட்காந்துக்க. அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார், அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? இதெல்லாம் விவரமா இருக்கா? இல்ல சார். பசங்களா, சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும். அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா, இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார், எதிரில் உட்கார்ந்து இருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் தான் சார். நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க.
எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். அறிவழகா நிறுத்துறா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கே தவிட்டு இருக்க. டீச்சர் உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களாமா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்பர். டிரான்ஸ்பர்னா? டிரான்ஸ்பர்னா ஊரை விட்டு ஊரு போறது. ஐயோ இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். டீச்சர் என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். இங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு. மனசுல மசால் வரையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. அறிவு, நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசும் அறிவு. உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடலாம். அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர் நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம், உறுதியா சொல்றேன் டீச்சர்.